வாங்க செல்லங்களா, எல்லாரும் பாட்டி பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்குங்க. உங்க டிஜிட்டல் பாட்டி இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போறேன். ஒரு அழகான தோட்டக்காரன், அவனோட தோட்டத்துல இருந்த கொஞ்சம் குறும்புத்தனமான ஆனா ரொம்பவே வேடிக்கையான குரங்குகளை பத்தின கதை இது. கேட்க ரெடியா இருக்கீங்களா? சரி, கதைக்குள்ள போகலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பசுமையான அழகான கிராமம் இருந்துச்சு. அங்க ஒரு தோட்டக்காரர் இருந்தான். அவனுக்கு செடி கொடிகள்னா உசுரு. தினமும் காலையில எழுந்ததும் தான் குழந்தைங்கள பாத்துக்கிற மாதிரி அந்த செடிகளுக்கு அவ்ளோ அன்பா தண்ணி ஊத்தி அழகா வளர்த்துக்கிட்டு வந்தான். அந்த தோட்டத்துல பூக்காத பூக்களே இல்ல, அவ்ளோ அழகு. அந்த தோட்டத்துல மரக்கிளைகள்ல சில குரங்குகளும் வாழ்ந்துட்டு வந்துச்சு. இந்த தோட்டக்காரன் செடிகளுக்கு தண்ணி ஊத்துறத மரத்துல உட்கார்ந்துகிட்டே இந்த குரங்குங்க வேடிக்கை பார்க்கும். சில நேரம் கீழே இறங்கி வந்து விளையாடும். இப்படியே பல வருஷம் போனதால அந்த தோட்டக்காரனுக்கும் குரங்குகளுக்கும் நடுவுல ரொம்ப திக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகிடுச்சு. மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் நடுவுல இருக்கிற நட்பு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? பொதுவாவே குரங்குகள்னா என்ன பண்ணும்? நாம என்ன பண்றோமோ அது அப்படியே காப்பி அடிக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த தோட்டக்காரன் செடிகளுக்கு தண்ணி ஊத்துறது, களை எடுக்கிறதுன்னு அவன் என்னென்ன பண்றானோ அதெல்லாம் உத்து பார்த்துட்டு அவன் இல்லாதப்போ அதே மாதிரி செஞ்சு விளையாடும். செடிகள் கிட்ட அவ்ளோ பாசமா இருக்கும் அந்த குரங்குங்க. இப்படியே ஜாலியா நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அந்த தோட்டக்காரனுக்கு திடீர்னு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அவன் அவசரமா பக்கத்து ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவனுக்கு ஒரே கவலை. அடடா, நம்ம ஊருக்கு போயிட்டா நம்ம செடிகளுக்கு யார் தண்ணி ஊத்துவா, செடியெல்லாம் வாடி போயிடுமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. உடனே தன்னோட நண்பர்களான அந்த குரங்குகளை கூப்பிட்டான். நண்பர்களே, நான் ஒரு வேலையா பக்கத்து ஊருக்கு போறேன். திரும்பி வர சில நாட்கள் ஆகும். அது வரைக்கும் என் செடிகளுக்கு பத்திரமா தண்ணி ஊத்தி பாத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். குரங்குகளுக்கு ஒரே குஷி. ஓ, அதுக்கென்ன, நாங்க சூப்பரா பாத்துக்கிறோம் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா குச்சிக்கிட்டே தலையாட்டுச்சுங்க. ஆனா திடீர்னு அந்த குரங்குகளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுச்சு. உங்களுக்கு செடிகளுக்கு தண்ணி ஊத்த தெரியுமா செல்லங்களா? எல்லா செடிக்கும் ஒரே மாதிரி நம்ம தண்ணி ஊத்த மாட்டோம்ல. பெரிய மரத்துக்கு நிறைய தண்ணி வேணும், சின்ன செடிக்கு கொஞ்சமா தண்ணி வேணும். இதே டவுட்டு தான் அந்த குரங்குகளுக்கும் வந்துச்சு. உடனே தோட்டக்காரங்கிட்ட எந்தெந்த செடிக்கு எவ்வளோ தண்ணி ஊத்துறது அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு கேள்வியை கேட்டுச்சுங்க. அதுக்கு நம்ம தோட்டக்காரன் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு விசித்திரமான பதில சொன்னான். அது ரொம்ப ஈஸி. செடியோட வேர் பெருசா இருந்தா நிறைய தண்ணி ஊத்துங்க, வேர் சின்னதா இருந்தா கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க அப்படின்னு ஒரு ஐடியாவை சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பிட்டான். இப்போ நீங்க சொல்லுங்க பாப்போம், அந்த குரங்குகள் என்ன பண்ணிருக்கோன்னு நினைக்கிறீங்க? செடியோட வேரை பார்த்து எப்படி தண்ணி ஊத்த முடியும்? வேருங்கிறது மண்ணுக்கு அடியில தான் இருக்கும். கொஞ்சம் யோசிங்க. பாட்டி உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன். ஆமா, நீங்க நினைக்கிறது கரெக்டு தான். ஊருக்கு போன தோட்டக்காரன் வேலையெல்லாம் முடிஞ்சதும் சந்தோஷமா திரும்பி வந்தான். ஆசையா தன்னோட தோட்டத்தை பார்க்க ஓடி வந்தவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அங்க ஒரு செடி கூட உசிரோட இல்ல. அத்தனை செடிகளும் மண்ணுல இருந்து பிடுங்கி போடப்பட்டு அப்படியே வெயில்ல காஞ்சி சருகா கிடந்துச்சு. அவனோட ஆசை தோட்டமே சின்னாபின்னமாயிடுச்சு. தோட்டக்காரனுக்கு அழுகையும் கோபமும் ஒன்னா வந்துச்சு. தலையில கைய வச்சுக்கிட்டு, அடப்பாவிகளா, என்னடா ஆச்சு என் தோட்டத்துக்கு? ஏன் இப்படி செடிங்க எல்லாம் பிடுங்கி நாசம் பண்ணீங்க அப்படின்னு குரங்குகளை பார்த்து கத்துனான். அவனால நடந்ததை நம்பவே முடியல. நெஞ்சே வெடிச்சிரும் போல இருந்துச்சு அவனுக்கு. அதுக்கு அந்த குரங்குகள் என்ன சொல்லுச்சு தெரியுமா? ரொம்ப பெருமையா நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு சொல்லுச்சு, நீங்க தானே வேர் பெருசா இருக்கா சின்னதா இருக்கான்னு பார்த்து தண்ணி ஊத்த சொன்னீங்க. அதான் ஒவ்வொரு செடிக்கும் வேர் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக எல்லா செடியும் பிடுங்கி பார்த்தோம் அப்படின்னுச்சுங்க. இத கேட்டதும் நம்ம தோட்டக்காரனுக்கு அப்படியே மயக்கமே வந்துடுச்சு. பாத்தீங்களா செல்லங்களா, இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? சரியான அறிவு இல்லாதவங்க கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்கறது ரொம்பவே முட்டாள்தனமான விஷயம். தோட்டக்காரன் செடிகளுக்கு தண்ணி ஊத்துற வேலைய வேற யாருக்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம். ஆனா குரங்குகளுக்கு அந்த அறிவு இருக்காதுன்னு அவன் யோசிக்காம பெரிய தப்பு பண்ணிட்டான். ஒரு வேலைய அதை பத்தி தெரியாதவங்க கிட்ட கொடுத்தா இப்படிதான் எல்லாம் நாசமா போகும். அதனால நீங்களும் சரி பாட்டியும் சரி எந்த ஒரு வேலையையும் அதுக்கு தகுதியானவங்க கிட்ட, அதாவது அந்த வேலையை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் ஒப்படைக்கணும், சரியா? இனிமேல் நீங்களும் யாருக்கிட்ட எந்த உதவி கேட்கறோனோ நல்லா யோசிச்சு கேட்கணும். என்ன, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சூப்பரா இருந்துச்சுல? இதே மாதிரி இன்னும் நிறைய ஜாலியான கதைகளை கேட்க உங்க டிஜிட்டல் பாட்டி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு அழகான கதையோட வரேன். டாடா.